ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பத் சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் இதை பற்றி பேச பண்ணி எல்லோரும் பார்க்குறீங்க. ஒரு வழியாக நம்ம தேமுதிக கரை சேர்ந்து வந்துடுச்சு. பால் நழுவி பாலில்னு சொல்லிட்டு கலைஞர் 2016 தேர்தலில் சொன்னார். ஆனால் அப்போ பால் நழுவி பாலில் விழலை. நம்ம என்ன சொல்லணும்னா சாக்கடையில் விழுந்து நாசமாக தான் போச்சு தேமுதிக. அதோட விஜயகாந்தோடைய அரசியலே உடம்பு சரியில்லாமல் போய் பல தேர்தலில் தோல்வி சந்தித்தார். 2011 அப்புறம் அவங்க தேர்தலில் வெற்றின்றதை ஒன்றும் பெற முடியல. அந்த நிலைமைக்கு இப்போ நம்ம ஒரு மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக திமுக கூட்டணி வந்திருக்காரு. 2016 இந்த முடிவை எடுத்திருந்தால் அப்போ ஆட்சியும் திமுக பிடிச்சிருக்கோம், கணிசமான எம்எல்ஏக்களும் நம்ம தேமுதிக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ விட்டு இப்போ நீ வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்னன்ற கதை மாதிரி எதிர்கட்சிகள் நயப்பூட பேசுகிறாங்க. திமுகவோட கூட்டணி வந்தது. ஏன்னா ஒரு மீன்ஸ் பார்த்தேன், அதாவது எனக்கு வேண்டாம் நீயே வச்சு சாகுத்தி போடுற மாதிரி காங்கிரஸ் திமுக பிஜேபி அதிமுக எடுத்துகிட்டு தேமுதிக நீயே வச்சுருப்பா, நான் தோற்று நம்ம நீயா வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த நிலமை தான் இப்போ தேமுதிக இப்போ திமுகவில் வந்துருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க கேட்டது ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. ஆனால் இவர் சில தொகுதியில் இவங்ககிட்ட கொடுத்து தோக்கக்கூடிய தொகுதியில் கொடுத்து தேமுதிக கழட்டி விடலாம் வச்சுக்கலாம் கூட்டணி வச்சுக்கலாம்னு அதிமுக பார்த்து. ஆனால் அது பிடிக்காமல் ராஜ்யசபா சீட்டு தான் இன்னும் ஒத்தாயில நின்று நம்ம பிரேமலதா விஜயகாந்த் திமுக வந்திருக்காங்க. ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வர மார்ச் 16 வரப்போகுது. ஸோ 6 பேர் தமிழ்நாட்டில் போகணும். திமுக 4 பேர் போவாங்க, அதிமுக 2 பேர். அதில் நம்ம பிரேமலதாவுக்கு கொடுப்பாங்களா இல்லை கூட்டணிக்கு கொடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகத்தை எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா 2026 எலெக்ஷன் கணக்கை வச்சு தான் ராஜ்யசபா சீட்டு முடிக்கணும் திமுக. ஸோ அதே குழப்பம் தான் அதிமுக இருக்க ராமதாஸை கொடுப்பாங்களா ஜிகே வாசன் கொடுப்பாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராமதாஸ் ஜிகே வாசன் 2024 கூட்டணிக்கு வரல அதிமுகவோட. அதனால் அதிமுக சார்ந்தவங்களுக்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ட்டு ஒரு நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேமுதிக வந்ததால் இனிமேல் கூட்டணியில் காங்கிரஸுக்கு சீட்டு குறைவதுன்னு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ரெட்டை இலக்கத்துலேயும் அதாவது கௌரவமான சீட்டு கேட்டுருக்காங்க. அவங்க நிலைப்பாடு எப்படின்னு தெரியல. தேமுதிக வந்தது காங்கிரஸை மிரட்டுறதுக்கான ஒரு வேலைன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னு நமக்கு சரியாக தெரியாது. ஸோ இந்த தேமுதிகவோட வருகை இன்னும் தமிழ்நாடு அரசியலில் திமுகவுக்கு எப்படி பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கான்றதை நீங்கள் கர்மான் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேமுதிக கூட்டணி முதல் வாட்டி வந்திருக்கு. அதுக்கு நம்ம எப்படின்னு சொல்ல போகணும்னு தெரியல. கோவில்பட்டி தொகுதியை அவங்க கேட்குற மாதிரி ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்குது. அது விஜயபிரபாகரனை நிற்க வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த தொகுதி இந்த கணிசமான நாடு சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிற தொகுதி. அதனால் அவங்க கேட்குறனால இந்த ஓட்டு அவங்களுக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால கேட்குறனால தொகுதி பிரிப்பில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது மாதிரியான அரசியல் 2026 வரப்போகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க.